ஃபர்ஸ்ட் வந்து ரவா வறுத்துக்கலாம். ஸோ ரவா வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 கப் ரவா இருக்கும் என்கிட்ட, மீடியம் சைஸ் கப்பில். ஸோ அதனால் அதை அப்படியே போட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ வறுத்துடுறேன். நான் வறுத்து செஞ்சால் அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைட்டாக உருக்கி வச்ச நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ ரவா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரவாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு கப் மீடியம் சைஸ் ரவாக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் வதக்கு லைட்டாக வெந்துட்டு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் உப்புமா பண்ணுறதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்ணோன்னா கொஞ்சம் என்ன டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம். ஒரு மீடியம் சைஸ் கப் ரவாக்கு 1 கப் ரவாக்கு 2 கப் தண்ணி ஹாட் வாட்டர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக இதுவாகிடும். இல்லைன்னா அதை தண்ணி போட்டு கொதிக்கணும் இல்லையா. ஸோ என்கிட்ட கேட்டில் இருக்குது. ஸோ தண்ணியை சூடு பண்ணிட்டேன். பாருங்கள், ஹாட் வாட்டர் போட்டோன்னே இன்னும் நான் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது இல்லையா. ஸோ இந்த டைமில் லைட்டாக அப்படியே ரவை டக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே தூவி விட்டுட்டு உடனே கிண்டிடணும். இல்லை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ உடனே இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு இதுவாகிடும். அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம் பண்ணி விட்டுருங்க. சிம் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி கலரிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி பதம்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ தண்ணி ஃபுல்லாக இப்போ சுண்டுடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு தட்டை மூடி சிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரவா கிச்சடி வெஜிடபிள் போட்டது ரெடி ஆகிடும். பாருங்கள், அப்படியே அழகாக உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு ரவா கிச்சடி. ஸோ சிம்பிளான ரவா கிச்சடி நைட் டைம் ஆர் டே டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, நைட்டு டின்னருக்கும் சரி, சிம்பிளாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.